அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி காலையில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பான குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏவோட அந்த டீட்டெயில்டு அந்த அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நம்ம காலையிலே ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம். நம்ம அப்லோடு பண்ணுற டைமில் இந்த அறிவிப்பு வெளியாகலை, பிடிஎஃப் அவங்க வந்து வெளியிடலை. இப்போ வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக எல்லாருமே பேசியிருப்பாங்க டிஎன்பிசியில். அந்த டிஎன்பிசியில் வரக்கூடிய இந்த அறிவிப்பை எல்லா பெரிய பெரிய சேனலில் பெரிய இந்த டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் பேசியிருப்பாங்க. நம்ம வந்து சொல்லப்போது என்ன அப்படின்னா, காமனாக இன்னிலிருந்து ஜூலை 19 வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதுக்கு என்ன அப்படின்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 14th அன்னைக்கு எக்ஸாமு, ப்ரிலிமினரி எக்ஸாமு. அதில் வரக்கூடியதை வச்சு அடுத்து மெயின் எக்ஸாம் வந்து நடக்கும். இது எல்லாருக்குமே தெரியும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படி இருக்குது. ரெண்டாக பிரிக்கிறாங்க. குரூப் 2வும் குரூப் 2ஏவும் பிரிக்கிறாங்க. குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா 13 விதமான டிபார்ட்மெண்ட் மூலமாக 507 போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாகுது. அதே மாதிரி குரூப் 2ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 48 துறை மூலமாக 1820 வேக்கண்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகுது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கடந்த குரூப் 4லையும் இப்போ குரூப் 2லையுமே அவங்களே சொல்லிட்டாங்க. இது வந்து முழுக்க சிபிஎஸ் அப்படிங்கிறது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். அதாவது பென்ஷன், கவர்மெண்ட்டில் பென்ஷன் வந்து கிடைக்காது. இது வந்து வரக்கூடிய எக்ஸாமே அது அவங்களுக்கு சிபிஎஸ் தான் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பென்ஷன் கிடையாதுங்கிறது ஒன்று தெளிவாக புரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, அதுக்கு என்ன பண்ணணும், குரூப் 2க்கு எவ்வளவு, குரூப் 2ஏக்கு எவ்வளவு அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கல்வி தகுதி அப்படிங்கிற அந்த இதையை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ குரூப் 2வில் 13 விதமான போஸ்ட்டு, அது 507 போஸ்ட்டு. குரூப் 2ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கு மேற்பட்ட போஸ்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த இது சூட்டபிள் ஆகுமோ நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். அனைத்து துறைகளும் வருது, வருவாய்த்துறை, வனத்துறை அப்படின்னு சொல்லி எல்லா துறைகளுக்கும் பொதுவாக தான் வந்து இருக்கிறாங்க. அந்த வனத்துறைக்கு மட்டும் அந்த ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் பார்ப்பாங்க, மற்றதுக்கு வந்து கிடையாது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக என்னென்ன கல்வி தகுதி வேணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா குரூப் 2 முக்கியமான எக்ஸாம்னா, இந்த குரூப் 2க்கு வந்து குரூப் 2வுக்கும் குரூப் 2ஏவுக்கும் ஒரே எக்ஸாம் தான். எந்த எக்ஸாமு, ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒன்று தான். அது வழக்கம் போல் உள்ளது தான். உங்களுக்கு தெரியும், இந்த பொது அறிவு 3 இது இருக்குது. ஒன்று பொது அறிவு, ஒன்று ஆப்டிடியூடு, அதாவது ஃபஸ்ட்டு ஜிகே, அதுக்கு டிகிரி லெவலில் இருக்கணும், 75 கொஸ்டின்ஸு. அடுத்து ஆப்டிடியூடு, அப்புறம் வந்து பொதுத்தமிழ், அது 25 இருக்கணும். ஆப்டிடியூடு இருக்கும், 25 கொஸ்டின் இருக்கும், 100 வந்து பொதுத்தமிழ் இருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின்ஸு, 300 மார்க்கு, 90 இருந்தால் போதுமானது. நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். இது போக பார்த்தீங்கன்னா தொகுதி 2 ப்ரிலிமினரிஸ் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மெயின்ஸ் வருவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதுக்கு 10ஆம் வகுப்பு லெவலில் வந்து கேள்வி வைப்பாங்க, 100 கொஸ்டின்ஸு. அடுத்து பேப்பர் 2வில் பொது அறிவு, அது வந்து பட்டப்படிப்பு, அதுக்கு 300 மார்க் இருக்கும், 3 மணி நேரம். இது வந்து குரூப் 2. குரூப் 2ஏக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், அதே மெயின் எக்ஸாம் என்ன இருக்கும் அப்படின்னா தாள் 1ல் தமிழ் வழி தேர்வு தான். அது காமனாக உள்ளது தான். ஆனால் வந்து இந்த தமிழ் வந்து எப்போ இருக்கும்னா எஸ்ஏ மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து தாள் 2வில் பொது அறிவு, பொது நுண்ணறிவு, பொது தமிழ், இந்த 3 சேர்த்து 300 மார்க்கு, 300 கொஸ்டின்ஸ். இது வந்து சிபிடினா கம்ப்யூட்டர் வேலையில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் குரூப் 2ஏவுக்கு. குரூப் 2க்கு வந்து அது கிடையாது. ஓகேங்களா, இதுதான் வந்து இதனுடைய டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் வந்து குரூப் 2 குரூப் 2ஏவில் அவங்க ப்ரிலிமினரிஸில் எவ்வளோ மார்க் வாங்குகிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து அவங்க எழுத போவாங்க. இது ரெண்டுமே காமன் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ
இந்த குரூப் 2A குரூப் 2 எக்ஸாமுக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஏற்கனவே குரூப் 2 எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் வரையும் போய் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு திரும்ப வந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா குரூப் 2 குரூப் 2A குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது. இப்போ இன்டர்வியூ இல்லாமல் ஒரு இது கொண்டு வராங்க. நமக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னா கடந்த குரூப் 2வில் ஸோ அப்ளை பண்ணி அதை முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏற்கனவே தேர்வு எழுதி அந்த வேலை கிடைக்காம போனவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. யூஸ் பண்ணுங்கள். நல்லா படிங்க. தேங்க்யூ.